எம்ஜி அவங்களோட தேர்ட் ஈவியை லான்ச் பண்ணியிருக்காங்க. எஸ், நம்மக்கிட்ட இருக்கிறது எம்ஜி வின்சர் தான். இது வந்து நியூவான ஒரு பிளாட்ஃபார்மில் நியூ கலர் ஸ்கீம்ஸோட சூப்பராக அட்டகாசமாகவே லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட டீடைல்டு வாக்கர் அண்ட் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். திஸ் இஸ் சாண்டோ ஃப்ரம் பைக்கர்ஸ் மாடியூல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't எஸ், நம்மக்கிட்ட இப்போ வின்சர் ஈவி தான் இருக்குது. ஸோ இந்த கார் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிராஸ் ஓவர் யூட்டிலிட்டி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கைண்ட் ஆஃப் வந்து எப்படின்னா ஒரு பேசஞ்சருக்கான கம்ஃபர்ட்டும் கொடுக்கும், அட் த சேம் டைம் எஸ்யூவிக்கான கேப்பபிலிட்டிஸும் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த வண்டியோட டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ டிசைன் பார்க்கும்போது வந்து இது வந்து ஒரு ஏரோகிளைடிக் டிசைன், அதாவது ஏரோடைனமிக்கான ஒரு டிசைன். ஸோ பார்க்கும்போதே தெரியும் ஒரு டால்ஃபினான ஷேப்பில். அட் சேம் டைம் வந்து எனக்கு வந்து லைட்டாக அந்த பஞ்சதந்திரத்தில் பார்த்த மாதிரி ஒரு டிசைன் எனக்கு தெரியுது. ஸோ உங்களுக்கு என்ன டிசைன், உங்களுக்கு இதை பார்த்தோன்னே நிறைய காசில் இதே டிசைன் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த டிசைன் வந்து இங்கே மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். டிசைன் வரப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் டிசைனுக்கு போவோம். ஸோ இந்த கனெக்டட் டிஆர்எல்ஸாக இருக்கட்டும், இந்த இலுமினேட்டிங் லோகோவாக இருக்கட்டும், அண்ட் ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே க்ரோம் ஃபினிஷ் அண்ட் வந்து கிளாசி பிளாக் ஃபினிஷ் அண்ட் ஸ்டீல் ஃபினிஷும் வந்து கீழே லோ பேனலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ரண்ட்டை ரொம்ப அப்பீலிங்காக, அதுவும் அவங்க சொன்ன அந்த ஏரோ கிளைடிங் டிசைனுக்கு ரொம்ப ஆப்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். அண்ட் கம்மிங் டு த சைட், நமக்கு லெஃப்ட் சைடில் இங்கே சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. போத் ஏசி அண்ட் டிசி இருக்குது. அண்ட் இங்கே நம்மளுக்கு டோர் ஹேண்டில்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் ஆட்டோ டோர் ஹேண்டில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் வந்து ஆட்டோமேட்டிக், நம்ம வந்து மேனுவலாக பண்ண முடியாது. ஆன் ஆஃபில் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும், ஆன் ஆகிடும். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் நம்ம இன்னும் டிரைவ் ரிவ்யூவில் டெப்த்தாக பார்க்கலாம். டோரோட கீழே பார்த்தீங்கன்னா அகைன் கிளாசி பிளாக் ஃபினிஷ் அண்ட் க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் சைடு ரொம்ப அப்பீலிங்காக வச்சிருக்கு. அண்ட் இதெல்லாம் தாண்டி இந்த வீல் பேஸை தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேச வேண்டிய விஷயமா இருக்கணும். ஸோ இந்த வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2700 mm. ஸோ வந்து ரொம்ப ஹையர் தென் கிரெட்டா அண்ட் செல்டாஸ்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எஸ். ஸோ ரொம்பவுமே ஒரு பெரிய வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹை ஸ்பீட்ஸில் நம்மளுக்கு ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும், நம்ம ஃபாஸ்ட்டாக டிரைவிங்காக இருக்கட்டும், நம்மளுக்கு ஒரு டிரைவிங் கான்ஃபிடென்ஸை கொடுக்குன்றது இதுலேருந்து தெரியுது. இந்த எம்ஜி வின்சர் கொடுத்துருக்க அலாயோட ரிம் சைஸ் பார்த்தீங்கன்னா 18 inch அலாயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 18 inch அலாயில்ஸ்னு சொல்கிறப்ப சில காரில் நம்ம பார்த்துருப்போம், கார் சூப்பராக இருக்கும், டிசைன் வைஸாக எல்லா வயசும் சூப்பராக இருக்கும். பட் ஆனால் அந்த வீல் வந்து அந்த ஹோல் டிசைன் எலமெண்ட்டே வந்து ரொம்ப கம்மி பண்ணும். பட் இங்கே கொடுத்துருக்க இந்த 18 inch அலாய் வீல்ஸ் வந்து இன்னும் இந்த கிராஸ் ஓவர் வந்து இன்னும் ப்ரீமியமான லெவல் கொண்டு போகுதுன்றது வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் கம்மிங் டு த சேஃப்டி, ஆல் வீல்ஸுமே வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து இன்னும் ஒரு நல்ல டிரைவருக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அண்ட் இது இல்லாமல் வந்து ஹில் ஹோல் அசிஸ்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நம்ம டிரைவிங் ரிவ்யூவில் பார்ப்போம். அண்ட் சேஃப்டின்னு வரப்போ இந்த பாடி பார்த்தீங்கன்னா இந்த ஷெலே ஒன் செகண்ட் நான் வந்து இதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இந்த டக் எஃபெக்ட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த லெவலுக்கு இந்த வந்து நல்லா ஹார்டாக பில்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஹை டென்சைல் ஸ்டீலில் வந்து இந்த வண்டியை வந்து நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பாடியோட ஷெல் வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து என்கேப்பில் வந்து இதை பற்றி நம்ம பார்க்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து சேஃப்டியை ரொம்பவுமே நல்லா என்ஷூர் பண்ணுது. ஸோ ஒரு கம்ஃபர்ட், ஒரு டிசைன் அண்ட் சேஃப்டின்னு எல்லாத்துலேயுமே அவங்க வந்து ஒரு 100% வந்து அவங்களோட எஃபர்ட்டை போட்டு நம்மளுக்கு வந்து இந்த காரை கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக எந்த லெவல் யூஸ் ஆகுன்றதையும் நம்ம கண்டிப்பாக டிரைவ் வியூவில் பார்க்கலாம். அண்ட் இந்த ரேர் டிசைன் வரப்போ ரொம்பவுமே காம்பேக்டாக பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த ஸ்மார்ட் ஃப்ளோ எல்இடின்னு சொல்லிட்டு அந்த கனெக்டட் டிஆர்எல்ஸ் வந்து டெயில் லேம்ப் வரைக்குமே போகுது. அண்ட் சூப்பராக இருக்குது இந்த டிசைன் பண்ணியிருக்க அந்த டெயில் லேம்பாக இருக்கட்டும், அந்த இண்டிகேட்டர்ஸோட டிசைனாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் கம்மிங் டு பூத், அதாவது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஒரு ஃபேமிலி வெஹிக்கிளுக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா 604 liters ஆஃப் பூத் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டெஃபினட்டாக ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான, அதாவது ஒரு லாங் ட்ராவல்ஸாக இருக்கட்டும், நம்மளுக்கு லக்கேஜஸாக இருக்கட்டும், நம்ம எடுத்துகிட்டு போகும்போது கண்டிப்பாக ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்பேஸ்னு சொல்லலாம். இந்த பூட்டை தாண்டி நமக்கு இன்னும் ஸ்பேஸ் தேவைன்றப்ப நம்ம வந்து இந்த 60-40 சீட்ஸை வந்து நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எம்ஜி வந்து அவங்களோட கம்ஃபர்ட்டுக்கு எப்பயுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க, நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த வகையில் இப்போ வந்து ஏரோ லவுஞ்ச் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நியூவான பேட்டர்ன், டைமண்ட் பேட்டர்னில் இருக்குது. ஸோ ரெகுலரான சீட்ஸ், ரெகுலராக நம்ம வந்து ப்ரீமியம் லெதர் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளெயினாக இருக்கும், நம்ம அதுக்கு தான் வந்து யூஸ்டாக இருக்கும். பட் இப்போ ஒரு நியூவாக இருக்குது, அண்ட் சூப்பர் கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அந்த டைப் சப்போர்ட் வந்து சூப்பராக இருக்குது நம்மளுக்கு. அண்ட் நம்ம லெக் ரூமுமே நல்லா இருக்குது. அண்ட் நான் வந்து ஒரு 5.6 ஹைட் உள்ள ஒரு கை. ஸோ எனக்குமே வந்து ஹெட் ரூம் நல்லா இருக்குது. ஸோ ஒரு 5.8-6 வரைக்கும் இருக்க பர்சன்ஸுமே ரொம்பவுமே பெட்டராக இருக்குன்றது நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாமே தாண்டி நம்மளுக்கு வந்து இன்னொரு விஷயம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது ஒரு நம்ம வீட்டில் ஒரு பெரியவங்களா இருக்கட்டும், ஸோ ரொம்ப நம்மளுக்கு பேக் பெயினாக வரும்போது, ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக எம்ஜி அப்சர்வ் பண்ணி அவங்களோட R&D இம்ப்ரூவ் பண்ணி, ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 135 டிகிரி ரிக்ளைன்ட் ஆங்கிள் உள்ள சீட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரேர் சீட்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த செக்மெண்ட். ஸோ நீங்கள் அதை எந்த அளவுக்கு நான் பெண்ட் ஆகிறேன் நீங்களே பாருங்கள். ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ அரௌண்ட் வந்து நான் வந்து நல்லாவே பெண்ட் ஆக முடியும்.
ஸோ நல்ல ஒரு சப்போர்ட் இந்த வந்து ரேர் போர்ஷன் ஆஃப் த காரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசி வென்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அண்ட் அந்த டிசைன் ஆஃப் வென்ஸ் அந்த டிசைனே வந்து ரொம்ப ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக ஒரு ஈவிக்கு எப்படி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் சேம் சைடில் வந்து நம்ம டோர் ஹேண்டில்ஸாக இருக்கட்டும், டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து ரோஸ் கோல்ட் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஆம்பியன்ட் டிஸ்பிளே வேறு வருது. அண்ட் இன்னொரு விஷயம் நல்லா நம்ம ரேர்லேருந்து பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு இந்த இன்ஃபினிட்டி சன்ரூஃப் தான். ஸோ இந்த இன்ஃபினிட்டி சன்ரூஃப் வந்து ஃபுல்லாக கிளாஸில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அரௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரம் பேக் பேனல்லேருந்து ஃப்ரண்ட் பேனல் வரைக்குமே போகுது. ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இன்டீரியர்னு சொல்லும்போது நோ காம்ப்ரமைஸ் ஃப்ரம் எம்ஜி. எம்ஜி எக்ஸ்டீரியரில் எந்த லெவல் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்களோ ஸோ அதே மாதிரி இன்டீரியர்லையும் அசத்தலாக பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ப்ரீவியஸ் எம்ஜி வெஹிக்கல்ஸில் பார்த்துருக்கோம். பட் இந்த வின்சர் இன்னுமே சூப்பராக இருக்குது. அதாவது இந்த டேஷ் பேனலில் வந்து யூஸ் பண்ணிக்க அந்த வுட் ஒர்க்காக இருக்கட்டும். அண்ட் இந்த ஏசி வென்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு இருக்க மாதிரி தெரியல. ஸோ ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான டிசைன், ரொம்ப ப்ரீமியமாக லக்ஸுரி கிளாஸ் வந்து இது வந்து அவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ஷோர் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு ஆல்ரெடி அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு லக்ஸுரி அண்ட் வந்து ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் வெஹிக்கல்ன்ற மாதிரி தான் இன்டீரியர்ஸை வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த சீட்ஸ் யூஸ் பண்ணிக்க ஆல்ரெடி நம்ம ஏரோ டிசைனாக இருக்கட்டும், ஆல்ரெடி நம்ம பார்த்த அந்த கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், அந்த டைப் சப்போர்ட் இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஸ்டேரிங் வீல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி ஃபங்க்ஷனல் ஸ்டேரிங் வீல். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு நிறைய கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க, க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாம் தாண்டி இன்னொரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ கார் ஃபுல்லாகவே ஆம்பியன்ட் லைட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து 9 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நைட் ட்ராவலுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப ஒரு லக்ஸரியான ஒரு ஃபீலை வந்து கண்டிப்பாக கொடுக்குன்றது நம்மளால் பார்க்க முடியுது. அண்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி வந்து நம்ம டெஸ்லாலேருந்து பார்த்தப்ப எம்ஜி தான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில் ஃபஸ்ட்டு வந்து அந்த வந்து டேப்லெட் டிசைனில் வந்து ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ அதை இன்னொரு ஸ்டெப் அதிகமாக கொண்டு போய் ஒரு லேப்டாப்பே வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இதில் வந்து நம்ம கொடுத்துருக்க இந்த இன்ஃபோடைன்மெண்ட் 15.8 இன்ச்சஸ் ஆஃப் இன்ஃபோடைன்மெண்ட் சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு லேப்டாப்பை வச்ச மாதிரி இருக்குது. அண்ட் இதிலே வந்து நம்ம நிறைய கண்ட்ரோல்ஸ், அதாவது ஆல்மோஸ்ட் எல்லா டேட்டாஸும் கண்ட்ரோல்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓஆர்விஎம்ஸாக இருக்கட்டும், இந்த ஹெட்லைட்டுமே இல்லை கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது டச் தான். ஸோ இது வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு விஷயன்ற மாதிரி அவங்க வந்து இதை அந்த இடத்துல வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்தது வந்து கீழே ஏசி வென்ஸ்க்கான பட்டன்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஆட்டோ, டுவல் ஆட்டோ ஏசி தான் இருக்குது. அண்ட் இதில் கண்ட்ரோல்ஸ்லாம் கீழே வந்து அழகாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த கீஸோட பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்பே ரொம்ப ஒரு ப்ரீமியம்னஸ் கொடுக்குதுன்னு. அண்ட் சென்டர் கன்சோல் பார்த்தீங்கன்னா இங்கே ஆம்ரெஸ்ட் இருக்குது. ஆம்ரெஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா ஸ்பேஷியஸாக பெருசாக இருக்குது. அண்ட் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கீழே இன்னும் கொஞ்சம் நம்ம கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கிளைடிங்கான ஒரு வந்து ஒரு க்ளோவ் பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குது. அங்கே நம்மளுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான ஒரு பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அங்கே வந்து நம்மளோட ஃபோன்ஸை வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து கம்மிங் டு த க்ளவ் பாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது, ப்ரீமியமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ ஓவர் வியூவாக பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு ட்ரைவ் பண்ணும்போது ஒரு ஏரோப்ளேனில் உட்காந்துட்டு போகிற அந்த லெவல் ஆஃப் ஒரு கம்ஃபர்ட் அண்ட் லக்ஸுரி இருக்குது. சேம் இது டிரைவிங்லேயும் நம்மளுக்கு கொடுக்குமான்றதை நம்ம டிரைவ் வியூவில் பார்க்கலாம். ஸோ அது உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட டிரைவ் வியூ சூன் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அதில் இது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக நம்ம பேசலாம். அண்ட் நம்மளோட கண்ட்ரோல்ஸ், அதாவது டிரைவிங் கண்ட்ரோல்ஸ் நம்ம பார்த்துருப்போம். சென்டர் கன்சோல் ஆக்சுவலாக இல்லை, அது எங்கே கொடுத்துருக்காங்கன்னா லெஃப்ட்டில் யாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வந்து ரிவர்ஸாக இருக்கட்டும், பார்க்கிங்காக இருக்கட்டும், நம்ம டிரைவருக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இட்ஸ் கைண்டாக வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் வந்து 100% வந்து டேஷில் வந்து அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணலை. ஸோ ஆல்மோஸ்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்டீரியர்ஸ்னு வரும்போது ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு 90-100% வந்து ஒரு எஃபோர்ட்டை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் இவ்வளோ அட்டகாசமான கார், செமையான ஏரோடைனமிக் டிசைனாக இருக்கட்டும், இன்டீரியர்ஸ் பார்த்தோம், எவ்வளோ ப்ரீமியமாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ அப்படின்னு நம்ம வந்து கேட்போம். ஸோ இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து லைக் 3 வேரியன்ஸ் தான் வந்து அவங்க வந்து விட்டுருக்காங்க. விச் வந்து எக்ஸைட், எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் எசன்ஸ் சொல்லி 3 வேரியன்ஸ் இருக்குது. இந்த எக்ஸைட் வேரியன்ட் ஃபர்ஸ்ட் வேரியன்ட் பேஸ் வேரியன்ட் எவ்வளோ ஸ்டார்ட் ஆகுது 13.5 lakhs ஸ்டார்ட் ஆகி அதோட செகண்ட் வேரியன்ஸான எக்ஸ்க்ளூசிவ் வேரியன்ட் வந்து 14.5 lakhsக்கு வந்து வருது. அண்ட் அதோட டாப் வேரியன்ட்டான எசன்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 15.5 lakhsக்கு வந்து விட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப ரீசனபிளான ஒரு ப்ரைஸ்ன்றதை பார்க்க முடியுது. ஸோ இந்த இவி மார்க்கெட்டில் இப்படி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான வண்டி, இந்த அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் லக்ஸுரியஸ் இன்டீரியர் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எல்லாரும் கொடுத்துருப்பா நம்ம எதிர்பார்த்துருப்போம். ஆனால் இது வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு மூவ் தான். பட் இது இந்த ப்ரைஸிங் வந்து உங்களுக்கு எந்த லெவலில் அப்பீலிங்காக இருக்குது, இந்த ப்ரைஸிங் உங்களுக்கு எந்த லெவலில் அக்செப்டன்ஸாக இருக்குது, அண்ட் இது எந்த லெவலில் இந்த கம்ப்யூட்டர் மார்க்கெட்டில் இன்னும் இந்த ஈவிஸ் ஆல்ரெடி இப்போ ஒன்று இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி நம்ம அக்செப்ட் பண்ணிகிட்டே வரோம். இந்த இடத்துல இந்த எம்ஜியோட ஈவி வின்ஸ்டர் எந்த லெவலில் வந்து ஒரு காம்படிட்டிவாக இருக்குன்றதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் கம்மிங் டு த இன்ஜின், அதாவது ஹார்ட் ஆஃப் த கார் அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த எலக்ட்ரிக் மோட்டார் 138 PS ஆஃப் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அட் 200 Nm ஆஃப் டார்க். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பவர் அண்டு தேவையான டார்க்கு வந்து ஒரு
ஃபோர் மெம்பர்ஸ் ட்ராவல் பண்ணுற இந்த ஃபேமிலி வெஹிக்கிள்க்கு வந்து கண்டிப்பாக வந்து ப்ரொவைட் பண்ணுன்றதை நம்மளால் எதிர்பார்க்க முடியும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச், அதாவது நம்ம ரேஞ்சுன்னு கேட்போம். ஸோ இந்த ஈவிஸ்னு அப்புறம் மெயினாக ரேஞ்ச் தான் மேட்டர். ஸோ ரேஞ்ச் வந்து 330 கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிட்டிஸ் அண்ட் ஹைவேஸ் நம்ம வந்து ஆன் டிரைவில் நம்ம போகும்போது கண்டிப்பாக இதில் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 280லேருந்து 300 வரைக்கும் இருக்கலாம். பட் ஆனால் அது வந்து அவங்க வந்து 100% வந்து கேரண்டீடாக வந்து ஒரு 300 லெவல் வரைக்கும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எந்த லெவலில் சிட்டி ரேஞ்சுக்கு வந்து நம்மளுக்கு வந்து வருதுன்றதை நம்ம வந்து டிரைவ் ரிவ்யூவில் பார்க்கலாம். அண்ட் இந்த ப்ரைஸிங் கூட இன்னொரு விஷயத்த வந்து எம்ஜி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து நான் வந்து பேட்டரிக்காக இவ்வளோ பே பண்ணணுமான்ற கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக BAASன்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் இந்த பேட்டரியை ரெண்டலுக்கு எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டலுக்கு இந்த சென்ஸ் ஒரு கிலோமீட்டருக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 3.5 ருபீஸ்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த கிலோமீட்டர் யூசேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1500லேருந்து 2000. ஸோ எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கேஜ் எடுத்துக்கலாம். ஸோ இதோட டீட்டெயில்டான உங்களுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் டெப்த்தாக தெரியணும்னா நீங்கள் நியர்பை எம்ஜி ஷோரூமுக்கு போங்க. இன்னும் நம்ம கிளியராக அவங்க வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. ஒரு நியூ கிராஸ் ஓவர் செக்மெண்ட், அப்பீலிங்கான ஏரோடைனமிக் டிசைன் அண்டு சூப்பர் லக்ஸுரி இன்டீரியர்ஸ்னு, அது இல்லாமல் சேஃப்டி அண்ட் ப்ரைஸிங்லையுமே எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல் ஒரு ஆவரேஜான ஒரு ரெகுலரான ஒரு கார் யூசருக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் இந்த ப்ரைஸிங்கில் கொடுத்துருக்க இந்த எம்ஜி வின்ஸ்டர் எந்த லெவலில் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வந்து அதர் வெஹிக்கிள்ஸ், அது EV மார்க்கெட் ஆல்ரெடி நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அந்த மார்க்கெட் கூட எப்படி காம்படேட் பண்ணும் அண்ட் இது ஒரு பெஸ்ட் செல்லராக இருக்குமான்றதை மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு நம்மளோட பைக்கர்ஸ் பாடியோட ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி வந்து EVயில் கிரேஸாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். Until then, this is Santo. Bye.